ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேரலக்ஸ் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பட் இன் ரியாக்ட், ஓகேவா? ஸோ பேரலக்ஸ் எஃபெக்ட்னா எப்படி இருக்கும், ஒரு வெப்சைட்டில் அதை கொடுத்தா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ லிட்டில் பிட் ஒரு அனிமேஷன் டெக்ஸ்ட் ஒன்று இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட. ஸோ சர்வர் ஸ்டாப் ஆகிடுச்சு. பிஃபோர் தட் we need to start the react server. சரி, ஓகே, கிளைண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்க்ரீன் தெரியுது இல்லாமல். பேரலக்ஸ் எஃபெக்ட்ன்றது எப்படின்னா, ஜஸ்ட் ஒரு இமேஜ் பேக்ரவுண்டில் செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ண சொல்ல உங்களுக்கு 100 வியூ போர்ட்டில் தான் இருப்பீங்க. பட் ஆனால் அது ஒரு அனிமேட்டடாக தெரியும், ஓகேவா? ஸோ நிறைய போர்ட்ஃபோலியோஸில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஓகே, ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு டெமோ தான் இது. ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் மட்டும் வச்சுருக்கேன், டெக்ஸ்ட் அனிமேஷன். தென் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல அந்த இமேஜ் அங்கேயே தான் இருக்கும் 100% வியூ போர்ட் ஹைட்டில். தென் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல மற்ற கண்டென்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகும். தென் அதுக்கப்புறம் வரக்கூடிய கண்டென்ட்டுக்கு வேறு இமேஜ் இருக்கும், ஓகேவா? தென் அது வந்து நமக்கு ஒரு எஃபெக்ட் மாதிரி தெரியுது இல்லையா? தட்ஸ் இட் டியூ. தென் வந்து ஒரு ஃபூட்டர் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கோட் பென்லேருந்து எடுத்தது. இதையுமே எப்படி பண்ணுறது, கோட் பென்லேருந்து நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். தென் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். தென் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்ப்போம், ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to create a react app first. ஓகே, ஸோ react app create பண்ணிடலாம். எப்பயும் போல் கமாண்ட், தென் react app create பண்ணுறதுக்கு npx create react app, ஓகேவா? ஸோ இப்போ உங்களோட ரியாக்ட் அப்ளிகேஷன் இந்த இடத்துக்கிட்ட உங்களோட ரியாக்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் 2, ரைட்? பேரலக்ஸ்னு வச்சுக்கலாமா? பேரலக்ஸ் ஆப். we need to wait, showing some error. Okay, CREA create react app. ஸோ கமாண்ட் கரெக்டாக கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஸோ you have to wait to create a react app. அகைன் தப்பாக தான் கொடுத்துருக்கேன். create react app, பேரலக்ஸ் ஆப். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆப் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க, எந்த ஒரு சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ உங்களோட ஆப் நேமுக்கு நார்மலாக ஸ்மால் யூஸ் பண்ணிவிடுங்க. தென் ஆஃப்டர் க்ரியேஷன் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பம் போல். அப்போ கூட சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன எரர்ன்ட்டு அதில் ஷோ பண்ணும், ஓகேவா? அதில் போய்ட்டு லாக் ஆகிடாதீங்க. தென் ஒன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா we need to open with VS Code. ஓகே, usually take time around 2 to 3 minutes. Okay, so to create a react app. சரி, ஓகே, ரியாக்ட் ஆப் க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பேரலக்ஸ் ஆப் ரைட் கிளிக் பண்ண போகிறீங்க, ஷோ மோர் ஆப்ஷன், ஓப்பன் வித் VS Code. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ரியாக்ட் ஆப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் விண்டோஸ் லெஃப்ட், இது விண்டோஸ் ரைட். ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், அதனால் ரன் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ரியாக்ட் ஆப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்க்கு என்னம்மா கமெண்ட் ரியாக்ட்க்கு? npm start. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி npm ஸ்டார்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண சொல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுமா நம்ம அப்ளிகேஷன்? ஃப்ரம் திஸ் பப்ளிக் ஃபைலில் இருக்க index.html, ஓகேவா? இங்கே இருக்க ஒரு எம்டி டிவ்வில் ஐடி ரூட் அப்படின்னு இருக்கும், அங்கேருந்து தான் நமக்கு ரியாக்ட் ஆப் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே சோர்ஸில் index.jsல நம்ம டோமில் அதை கால் பண்ணியிருப்போம் இல்லையா? கிரியேட் கெட் எலிமெண்ட் பை ஐடி கிரியேட் ரூட்டுன்ட்டு ஒரு ரூட்டை க்ரியேட் பண்ணி ஸோ டோமில் அதை ரெண்டர் பண்ணியிருக்கோம். நமக்கு இங்கே ஆப்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்க போகுது, ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஆப்ன்றது இட்ஸ் அப்ளிகேஷன், ரைட்? இந்த இடத்துல நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டோம் கொடுப்போம், கொடுத்துட்டு மல்டிபிள் பேஜஸை ஹேண்டில் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மல்டிபிள் பேஜஸ்லாம் ஹேண்டில் பண்ணல, ஜஸ்ட்டாக ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். அதனால் இதை எடுத்துக்கிறேன், ஓகேவா? என்ன இதுக்கான அனிமேஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். app.cssல பை த டிஃபால்ட் எனக்கு கோட் இருக்கும், இங்கே ப்ரீவியஸ் அனிமேஷன் இருந்தது இல்லையா, அதுக்கான கோடையுமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே,
தென் தட்ஸ் இட் யூ. இப்போ என்ன பண்ணலான்னா we need to create a பட் இங்கேயும் ஒரு சில டெமோலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலாக்ஸ் எஃபெக்ட் தான். கோட் பண்ணுறதுக்கான கோட் இருக்குது. ஓகேவா. ஸோ இது லிட்டில் லைக் லுக்கிங் லைக் அனிமேட்டட் வீடியோ. ஓகே. பட் இந்த மாதிரி நீங்கள் போர்ட்ஃபோலியோ பண்ண சொல்ல இட்ஸ் பெட்டர் இன் வியூ. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷனை க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா. தட்ஸ் இட். தென் we need to go with RFC functional component. ஸ்னிப்பெட்டில் எல்லாருக்கும் கரெக்டாக எடுத்து கொடுக்குது இல்லைம்மா. சிஎஸ்எஸில் டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்னிப்பெட்லாம் யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை இல்லையா. ஸ்னிப்பெட்டில் ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள். எக்ஸ்டென்ஷன் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணால் இட் வில் ஒர்க். ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டோன்னா இதுதான் நமக்கு பேரண்ட் டிவாக இருக்கும் இல்லையா. தென் நமக்கு ஒரு சில இமேஜஸ் தேவை. அதுக்காக நான் ஒரு சில இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா. சோர்ஸில் we need to create a folder called PAGS and folder called STYLES styles. ஓகே. தென் இந்த பேஜஸில் அண்ட் ஸ்டைல்ஸில் நம்மளோட ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். பேஜஸில் நமக்கு எத்தனை பேஜ் இருக்கோ தென் காமனாக நேபார் ஃபூட்டர் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா. தென் இந்த இடத்துல நேபார் ஃபைல் க்ரியேட் பண்ணிடலாம். NAVBAR nabar.js. ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட நியூ ஃபைல் FOOTR footer.js. ஓகே. தென் பேஜஸ் அவ்வளோதான். மெயின் ஃபைலாக நம்மளோட ஆப் தான் மெயின் ஃபைலாக இருக்க போது இது காமனாக இருக்கும். நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். தென் சிஎஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிஎஸ்எஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே. தென் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு மெயின் செக்ஷனாக இருக்கும். மல்டிபிள் செக்ஷனை க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஆசட்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் இமேஜஸ் எல்லாமே ஆசட்ஸ்னு ஒரு ஃபோல்டரில் தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஓகேவா. அதனால் நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம். நியூ ஃபோல்டர் அப்படின்னும் போது ASS ஆசட்ஸ்னா என்னதுமா. ஆசட்ஸ்னால் யாராச்சும் சொல்ல முடியுமா. ரியல் டைம் மீனிங் என்னது ஆசட்ஸ்னா. கரெக்டு. ஓகேவா. அப்போ நம்மளோட ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கு தேவையான இமேஜஸ் ஆடியோஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இந்த ஃபோல்டரில் வச்சுக்கலாம். ஓகேவா. தென் இப்போ நான் ஒரு 4 இமேஜ் எடுத்திருக்கேன். அந்த இமேஜை என்னோடய லோக்கல் சிஸ்டம்லேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னென்ன இமேஜ்னு பாருங்கள். 1 2 3 4 இமேஜ் வந்து HDR இருந்தால் இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா. தென் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் விஷனில் தெரியும் ஸ்க்ரீன். ஸோ ஒன்ஸ் நம்ம இமேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். தென் ஃபோல்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில். ஓகேவா. பேஜஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் இதில் தான் எல்லாமே இருக்க போகுது. நம்ம ஆப் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. அதனால் இங்கே எதுவுமே இல்லை. ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். தென் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது செக்ஷன். ஓகேவா. ஸோ சிமாண்டிக் டேக்ஸ். ஓகே. செக்ஷன். ஸோ செக்ஷனாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேவா. பேரலாக்ஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். ஏற்கனவே காமிச்ச பேரலாக்ஸ்லேயும் சரி ஒரு செக்ஷனும் ஒரு வாட்டி மூவ் பண்ண சொல்ல ஒரு செக்ஷனுக்கு போகும். இதுமாதிரி செக்ஷனாக பிரிக்க சொல்ல நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் செக்ஷனாக பிரிச்சுக்கிறேன். ஒரு செக்ஷனுக்கும் நீங்கள் பேக்ரவுண்டில் இமேஜ் கொடுக்க போகிறீங்க. ஓகேவா. தென் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கலாம். உள்ளே நீங்கள் வந்து டிவ் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட்டு டிவுக்குள்ளே ஸ்பேன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்பேனில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்க போகிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் வெல்கம் அப்படின்ற மாதிரி ஒரு அனிமேட்டட் டெக்ஸ்ட்டாக இருக்க போது. ஹாய் IM ANIMATED அனிமேட்டட் டெக்ஸ்ட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க போகிறது. ஓகேவா. ஃபஸ்ட்டு நீங்கள் HTML இந்த மாதிரி JSX க்ரியேட் பண்ண சொல்ல உங்களுக்கு டேரெக்டாக வந்து எந்த CSSும் அப்ளை பண்ண முடியாது. அதனால் செக்ஷனாக க்ரியேட் பண்ணுங்கள். மல்டிபிள் செக்ஷன் பார்த்து க்ரியேட் பண்ண வேணாம். ரெஃபரன்ஸ்க்கு ஏதாவது கண்டிப்பாக ஒரு கோடு வச்சுக்கோங்க. ஓகேவா. நான் ரெஃபரன்ஸ் கோட் வேணும்னா தரேன். ஓகேவா. ரெஃபரன்ஸ் இருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அடித்தா தான் அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் இல்லாமல் உங்களால் அடிக்க முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும், மாட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா. ஈவன் தோ ஐ எம் டேக்கிங் ரெஃபரன்ஸ் நவ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேனில் ஹாய் ஐம் அனிமேட்டட் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டீங்க. இந்த ஒரு செக்ஷனுக்கு மட்டும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு செக்ஷன் வந்து 100% வியூ போர்ட் ஹைட்டாக இருக்க போகுது. 100% ஹைட்னா என்னம்மா. இட் டேக் த என்டையர் ஹைட் அண்ட் என்டையர் வித். ஓகேவா. அப்போ இந்த ஒரு செக்ஷனுக்கு என்டையர் ஹைட் என்டையர் வித் கொடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும். we need to create a CSS right or else we can use a bootstrap. ஸோ இன்றைக்கி CSS வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகே. தென் app.css யூஸ் பண்ண தேவையில்ல. ஸ்டைல்ஸில் நியூ ஃபைல் நம்மளோட அப்ளிகேஷனா. சரி ஓகே.
app.cs கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ செக்ஷன் 1க்கு நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, அதுக்காக இந்த செக்ஷன் 1க்கு அப்படியே பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்க போகிறோம். CLASS கிளாஸ் நேம் என்னென்னு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா image1. ஓகேவா, இந்த image1ன்றது பேக்ரவுண்ட் இமேஜாக இருக்கும். இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணோம். ஸோ இந்த ஒரு செக்ஷனுக்கோ ஒரு டிவுக்கோ ஒரு இமேஜ் செட் பண்ணோன்னா நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் CSSல? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணேன். பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகேவா, அது HTML இருக்குமா இல்லை CSSல இருக்குமா? அது CSSல இருக்கும் ப்ரோ. கூல். ஸோ நம்ம அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? ஒரு ஃபோல்டர்லேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? கரெக்டாக யாராச்சும் சொல்ல முடியுமா? அது 2 விதமாக ஆக்சஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ரிலேட்டிவ், ஒன்று வந்து அப்சல்யூட். ஓகே, ரிலேட்டிவ்னா என்ன, அப்சல்யூட்னா என்ன? கிவ் மீ ஆன்சர். ப்ரோ நம்ம லோக்கல்ல இருக்குது ரிலேட்டிவ், அப்சல்யூட்னா காப்பி ஃப்ரம் லிங்க் அட்ரஸ் எடுத்து எக்ஸ்டர்னல் லிங்க் எடுத்துப்போம். கூல். ஓகே, ஸோ நம்ம லோக்கல் என்விரான்மெண்ட்டில் இந்த மாதிரி ஆசட்ஸ் இருக்குன்னா, ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து ரிலேட்டிவ்னு சொல்லுவோம். இல்லை வெளியில் ஒரு இடத்துல சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணால் அது வந்து அப்சல்யூட்னு சொல்லுவோம். அப்சல்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வெப் அட்ரஸாக இருக்கும். https www.com அப்படின்னு இருக்கும். ஸோ லோக்கல் யூஆர்எல்ன்றது ./ அந்த மாதிரி வச்சுட்டு நம்மளோட லொக்கேஷனோட பாத் நேம் இருக்கும் நம்மளோட லோக்கல் என்விரான்மெண்ட்டில், லோக்கல் சிஸ்டமில். ஓகேவா, தட்ஸ் இட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட .image நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, image1 அப்படின்றது இந்த இடத்துக்கிட்ட image1ன்னு கொடுத்துக்கிறேன். ஒரு பேக்ரவுண்ட் இமேஜோ இல்லை பேக்ரவுண்ட் கலர் கூட செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும் இந்த இடத்துக்கிட்ட மெயினாக சொல்லுங்கள். பேக்ரவுண்ட் இமேஜ். பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகேவா, பேக்ரவுண்ட் இமேஜ். பேக்ரவுண்ட் இமேஜ்லேயும் நம்ம என்ன பார்த்துருந்தோம், நிறைய பார்த்துருந்துருப்போம் இல்லையா? பேக்ரவுண்ட் இமேஜில் அட்டாச்மெண்ட் பார்த்துருந்துருப்போம், தென் பேக்ரவுண்ட் கலர் பார்த்துருந்துருப்போம், பேக்ரவுண்ட் சைஸை ஃப்ளெக்சிபிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்துருப்போம், பொசிஷனிங் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்த்துருப்போம், பேக்ரவுண்ட் ரிப்பீட் எடுத்து பார்த்துருந்துருப்போம், அட்டாச்மெண்ட் பார்த்துருந்துருப்போம். அட்டாச்மெண்ட்டில் தான் அந்த ஸ்க்ரோல் இருக்கும் இல்லையா? தென் இந்த மாதிரி நார்மலாக பேக்ரவுண்ட் கலர், தென் பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகே, ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான். தென் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் எப்படி ரிப்பீட் ஆகணும், எக்ஸ் டேரக்ஷனில் ரிப்பீட் ஆகணுமா, ஒய் டேரக்ஷனில் ரிப்பீட் ஆகணுமா, இல்லை ரிப்பீட்டே ஆகக்கூடாதா. தென் பேரலக்ஸ் எஃபெக்ட்க்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப முக்கியம். அட்டாச்மெண்ட்ன்றது ஒரு இமேஜை வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக, ஓகேவா, அது வந்து ஸ்க்ரோலபிளாக நம்ம பண்ண சொல்ல. ஸோ மேபி டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், பேக்ரவுண்டில் அது ஃபிக்ஸ்டாக இருக்கும். தென் மேலே இருக்கிறது வந்து கண்டென்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகும். இதுக்கு என்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை எப்படி அட்டாச் பண்ணுறது. ஓகேவா, ஒரு டிவுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி அட்டாச் பண்ணுறது. தென் அந்த டிவுக்கு மினிமம் ஹைட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக மினிமம் ஹைட் இருந்தால் தான் என்ன ஆகும், ஒரு ஹைட் இருந்தால் தான் அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ண முடியும் இல்லையா? ஹைட்டே இல்லைனா கண்டிப்பாக ஸ்க்ரோல் பண்ண முடியாது. இது எல்லாமே பேராகிராஃப்ஸ். அதனால் தென் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்க்ரோல் ஆகணுமா இல்லை வேண்டாமா, இல்லை பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கணுமா. நீங்கள் ஃபிக்ஸ்டு எடுத்துகிட்டு ஸ்க்ரோல்னு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், இப்போ அட்டாச்மெண்ட் ஸ்க்ரோல் ஆகும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுன்னு நீங்கள் கிளியராக இருக்கணும். ஓகேவா, தென் ஸோ நான் மூவ் ஆன் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் இமேஜ்னும் போது இந்த இடத்துக்கிட்ட URL இல்லையா, URLல ./ எப்பயுமே ஒரு சோர்ஸ்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் கோட்ஸ்குள்ளே தான் எடுப்பீங்க. ஓகேவா, assets / ஃபஸ்ட்டு இமேஜ் நம்ம எடுத்துக்கலாம், image1. ஓகே, தட்ஸ் இட். ஸோ நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுது இமேஜ். ஆனால் இந்த இமேஜ் எனக்கு 100% ஹைட் இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணணுமா, நான் என்ன சொல்லியிருந்தேன், பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்க்கு உள்ளே வந்த உடனே கண்டிப்பாக ஹைட்டு கொடுக்கலன்னா இட் ஓன்ட் ஒர்க். ஓகே, அதை வியூ போர்ட் ஹைட்னு ஏன் கொடுக்குறாங்க, ஏன் பிக்சலில் கொடுக்கக்கூடாதா? ஒரு 10 பிக்சல், 20 பிக்சல், 500 பிக்சல் அப்படின்ட்டு. மினிமம் ஹைட் ப்ரோ, வியூ போர்ட் ஹைட்னு கொடுத்தா அது நம்ம எல்லா இதுக்கும் வந்துட்டு அடாப்ட் ஆயிரும் ப்ரோ. ஓகே, வியூ போர்ட் ஹைட்னு கொடுத்தா என்டையர் ஸ்க்ரீனையும் அதை ஆக்குபை பண்ணிக்கும். ஓகேவா, தட்ஸ் அ கரெக்ட் ரீசன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் போயிட்டு 1000 பிக்சல், ஓகே, ஆர்எல்ஸ் 100 பிக்சல். ஸோ இப்போ எனக்கு 100 பிக்சல் 1000 பிக்சலாக தான் இருக்கும் இல்லையா? இதுவே 100 வியூ போர்ட் ஹைட் அப்படின்னு கொடுக்க சொல்ல எனக்கு என்டையர் வித் ஆக்குபை பண்ணிக்கும். ஓகேவா,
இப்போ என்டையர் வித் ஆக்குப்பை பண்ணிச்சு. ஆனால் என்னோட இமேஜ் ஹை குவாலிட்டின்றதால ஸோ எப்படி இருக்குன்னா எனக்கு கரெக்டாக போயிட்டு உட்காருறேன். ஓகேவா? 100% ஃபிட்டாக இல்லை எனக்கு இமேஜ். ஸோ இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கணும்னா நம்ம பூட் ஸ்டாப்பில் நமக்கு தெரியும், நம்ம ஒரு சில கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன கிளாஸஸ்மா? இமேஜ் ஃப்ளூயிட் அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்சிவாக ஃபுல்லி ரெஸ்பான்சிவாக வந்துடும் இல்லையா? இதை நாங்கள் அங்கே அந்த மாதிரி கொடுக்காம இங்கே மேனுவலாக கொடுக்கறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம் நம்ம இதில்? பேக்ரவுண்ட் இமேஜா, பேக்ரவுண்ட் சைஸா, பேக்ரவுண்ட் பொசிஷனா, பேக்ரவுண்ட் ரிப்பீட்டா? பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர். ஓகே, தென் பேக்ரவுண்ட் சைஸும் யூஸ் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் பொசிஷன்ன்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்ரவுண்டில் ஒரு செக்ஷனில் இங்கே இருக்குன்னா இப்போ நடுவில் இங்கே இருக்கு இல்லையா டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட்டை நம்ம சென்டர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ லைக் வைஸ். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட கவர் அப்படின்றது, ஃபிட் அப்படின்றது, ஆப்ஜெக்ட் ஃபிட்ன்றது எதில் இருக்கும் உங்களுக்கு? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பி இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் மேலே போட்டுக்கிறேன். பட் இந்த வாட்டி எனக்கு இது வேண்டாம். ஓகேவா? ஏன்னா ஒரு சில விஷயத்த நம்ம காமனாக கொடுக்க போகிறோம், அதுக்காக நான் அப்படி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட பேக்ரவுண்ட் சைஸ், கண்டைன் அண்ட் கவர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ஹோவர் பண்ணி பாருங்கள். ஹோவர் பண்ண சொல்லி அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் த சைஸ் ஆஃப் த பேக்ரவுண்ட் இமேஜ். ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஸோ கவர் அப்படின்னு கொடுக்க சொல்ல இட்ஸ் என்டையர்லி கவர். அந்த இமேஜ் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ அந்த இமேஜ் என்டையராக கவர் ஆகி அந்த 100% வியூ போர்ட் ஹைட்டுக்குள்ளே எனக்கு வந்துடணும். ஓகேவா? தென் நான் ஸ்க்ரீன் சைஸை சேஞ்ச் பண்ண சொல்ல எனக்கு எப்படி இருக்குன்னா அது அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும்? ஷ்ரிங்கிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஆனால் ஷ்ரிங்க் ஆகாது, அது ஹைட் ஆகும் அதுக்கு மேலே போக போக. ஓகேவா? இப்போ நான் ஃபுல்லாக வைக்கிறேன்னும் போது எனக்கு அது ஃபுல்லாகும். ஓகேவா? இதுதான் கவர். ஸோ என்டையராக கவர் ஆகிடும். இப்போ என்னால் ஸ்க்ரோல் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ண முடியாததுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். என்ன ரீசன் கரெக்டாக சொல்லுங்கள், யார் சொல்கிறான்னு பார்ப்போம். ஏன் என்னால் ஸ்க்ரோல் பண்ண முடியல? ஹைட்டு 100 வியூ போர்ட் ஹைட்டாக இருக்குது, ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துருக்கு. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸோ ப்ராப்பர்ட்டி வேல்யூ தான் இந்த மின் ஹைட் அண்ட் 100% வியூ போர்ட் ஹைட். ஓகேவா? ஸோ இது 50% வியூ போர்ட் ஹைட்னு கொடுத்தா என்ன நடக்கும்? ஜஸ்ட் திங்க். 10%, 10%ல 10 வியூ போர்ட் ஹைட். அவுட் ஆஃப் 100ல 10 இருக்கணும், அவுட் ஆஃப் 100ல 100ம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எப்படி வியூ போர்ட் ஹைட்டோ அதே மாதிரி வியூ போர்ட் வித்தும் ஒர்க் ஆகும் நமக்கு. ஸோ ரைட் நவ் நம்ம பேக்ரவுண்ட் சைஸ் கொடுத்துருக்கோம். தென் ஒரு இமேஜ்க்கு நம்ம ஒரே ஒரு செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து செக்ஷனை மூவ் பண்ணலாம். தென் இந்த இடத்துக்கிட்ட நம்ம பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நடுவில் ஒரு இமேஜ் இருக்குது இல்லையா? தென் இதை இமேஜ்ன்றது நடுவில் ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த கண்டென்ட்டுக்குள்ள நம்ம இமேஜை வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு நான் உங்களோட இமேஜ் வைக்கிறீங்க நாளைக்கு போர்ட்ஃபோலியோ அப்படின்னும் போது தென் ரவுண்டட் இமேஜாக இருக்கலாம், இல்லை கார்னர் பார்டர் ரேடியஸ் இமேஜாக இருக்கலாம். அதை நீங்கள் சென்டர் கொண்டு வரீங்கன்னா இது உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஏன்னா வித்தின் திஸ் டியூ வி கேன் ஏபிள் டு மூவ் எனிவேர், ரைட்? வித்தின் த ரிலேட்டிவ் பாத் வி கேன் ஏபிள் டு மூவ் பை அப்சல்யூட். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டுக்கு ஸ்கூல் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதில் வந்து குறிப்பிட்ட பொசிஷனில் பொசிஷன் டாப், பொசிஷன் சென்டர், பொசிஷன் டாப் ரைட், பொசிஷன் டாப் பாட்டம் அப்படின்றத நம்ம கொடுத்துருந்தேன். யாரெல்லாம் வந்திருந்தது? சிஎஸ்எஸ் அந்த கேம் பொசிஷனிங் கேமிங் பார்த்தவங்களுக்கு இது கூலாக இருக்கும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் எதுக்காக யூஸ் பண்ணுறோமா? பொசிஷன் ரிலேட்டிவ் அண்ட் பொசிஷன் அப்சல்யூட் எதுக்காக? ஒன்ஸ் நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டோம்னா வித்தின் திஸ் ரிலேட்டிவ் வி கேன் மூவ் எனிவேர், ரைட்? பை யூஸிங் அப்சல்யூட் ஓவர் பவர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மூவ் பண்ணிக்கலாம். அதனால் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குறோம். தென் இதுக்கப்புறம் நீங்கள் எதை மூவ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் இட் டியூட். அதே மாதிரி இந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதால எனக்கு ரிப்பீட் ஆகலை. ஸோ இந்த கேஸ் வாட் ஹேப்பன், நான் வந்து ஒரு சின்ன இமேஜ் இந்த மாதிரி சின்ன இமேஜ் கொடுத்தேன்னா வாட் ஹேப்பன்மா? டெஃபினெட்லி இட் வில் ரிப்பீட், ரைட்? ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுங்கள்? பேக்ரவுண்டில் இன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் இதை ரிப்பீட். என்னம்மா? பேக்ரவுண்ட் ரிப்பீட், பேக்ரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட். பேக்ரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட். BACK பேக்ரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதால அந்த இமேஜ் கண்டிப்பாக திரும்பி ரிப்பீட் ஆக சான்ஸ் இல்லை. இந்த இமேஜ் ஏமா ரிப்பீட் ஆகலை? எனக்கு ரிப்பீட் ஆகிருக்கலாம்ல. ஒய் இட் டேக் த என்டையர்
width and height because of the picture pixels. அது எத்தனை பிக்சலில் இருக்குது, எவ்வளோ ரெசல்யூஷன் இருக்குன்ட்டு. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண சொல்ல ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கிறதால ஈவன் இட் இஸ் 32 inch அது கவர் ஆகிடுது இல்லையா. இதுவே சின்ன இமேஜாக இருந்தால் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். இது நம்ம தடுக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக நம்ம இதை போட்டே ஆகணும். ஓகேவா. ஏன்னா இதோட பெரிய இமேஜில் டிவியில் கூட அதை ஓப்பன் பண்ணலாம். அப்போ டிவியில் ஓப்பன் பண்ணால் கம்பல்சரி இந்த 2 இமேஜாக ஸ்ப்ளிட் ஆகும் இல்லையா, ஒரு 50 inch டிவியில். அதனால் என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா. இதை மறந்துடக்கூடாது. பேக்ரவுண்ட் ரிப்பீட் அதுக்காவது உங்களுக்கு உள்ளவங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் இமேஜுக்கு ரிப்பீட் வைக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளம்ஸியாக இருக்கும், அதனால் அது தேவையில்லை. ஓகே. தென் அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட்டை நான் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல எனக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஓகேவா. ஏன் ஃபிக்ஸ்டாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன், சொல்லுங்கள். அந்த பேரலாக்ஸ் எஃபெக்டில் இங்கே ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ சம்திங் ஃபிக்ஸ்டாக இருக்குது, சம்திங் மூவ் ஆகுது. ஃபிக்ஸ்டாக இருக்கிறது என்ன, மவுண்டைன்ஸ். கவனிச்சிங்களா. மூவ் ஆகுறது என்ன, அதுவும் ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் போயிட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கிறத கூட மூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பேரலாக்ஸ் எஃபெக்ட். ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம பண்ண போகிறது இப்போ என்னவா, பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டா, பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்க்ரோலா. கண்டிப்பாக ஸ்க்ரோல் கிடையாது. ஏன்னா ஸ்க்ரோல்னும் போது காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஸ்க்ரோல். இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்க்ரோல். ஒய் ஸ்க்ரோல் இல்லை எக்ஸ் ஸ்க்ரோல் நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டேரெக்ஷனில் வேணால் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் ஒய் ஸ்க்ரோல் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதுக்கு ஃபிக்ஸ்டு கொடுக்குறீங்க அப்படின்றது தெளிவாக இருக்கணும். ஓகேவா. தென் பாடியில் ஒரு இமேஜ் இருக்குது. தென் என்டையர் பாடிக்கும் யூ ஆர் கிவிங் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்ட். அப்படின்னா அந்த பாடியில் நீங்கள் பேக்ரவுண்டில் ஏதாவது அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா, என்ன அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கலரோ இல்லை ஒரு இமேஜோ நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா தட் வில் பி ஃபிக்ஸ்ட். ஸோ எது ஃபிக்ஸ் ஆகுன்றதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பொசிஷன் ஃபிக்ஸ்டு வேறு, பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ்டு வேறு, ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பொசிஷன் போது ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஆனால் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்ன்றது ஸோ ஒரு பாடிலையோ இல்லை ஒரு பர்டிகுலர் டிவ்லையோ, இது இந்த இடத்துல என்டையர் பாடியில் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு பர்டிகுலரான ஒரு டிவு கூட நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், அட்டாச்மெண்ட் பண்ண முடியும் இல்லையா. அதனால் நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறது பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். பிஏசிகே தப்பாக போட்டிருக்கணும். பிஏசிகே ஜிஆர்ஓயு பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்ட். ஓகேவா. இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த கேஸ் நாளைக்கு இல்லை இந்த கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ இது ஒரே கண்டென்ட்டாக இருக்குது, இது பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஸ்க்ரோலபிள் கண்டென்ட்டாக ஆட் பண்ண போகிறீங்கன்னா இந்த இமேஜ் அசையுமா இந்த பாடியை விட்டு, அதாவது இந்த என்டையர் வியூ போர்ட் ஹைட் 100ல் மட்டும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அசையாது இல்லையா. தென் அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்ட். ஸோ ஒருத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எதுக்கு இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் என்ன நடக்கும், யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக இருக்கணும். ஓகேவா. தட்ஸ் இட் டியூட். ஸோ இவ்வளோ தான். வேறு ஏதாவது பண்ணோன்னா இங்கே இருக்கிறத சென்டரில் வைக்கலாம். இங்கே இருக்கிறத சென்டரில் வைக்கணும், முன்னாடியே சொல்லிட்டீங்க ஆன்சர். யார் சொன்னது, சென்டரில் வைக்கணும் என்ன பண்ணணுமா, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை இங்கேயே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பேக்ரவுண்ட் கலரா, இமேஜா, சைஸா, பொசிஷனா, ரிப்பீட்டா, அட்டாச்மெண்ட்டா, ஒன்று மட்டும் பேக்ரவுண்ட் பொசிஷன். ஸோ பிஏசிகே பேக்ரவுண்ட் பொசிஷன். ஒரு செக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த செக்ஷன் அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறீங்க, சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகேவா. பேக்ரவுண்ட் பொசிஷன் என்னம்மா கொடுக்கலாம், சென்டரா, சரி ஓகே. பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர். நீங்கள் சென்டர்னு கொடுத்தாலும் ஒன்று தான். ஓகேவா. ஒரு சென்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை ஃபுல்லாக சென்டர் பண்ணிக்கும். ஓகேவா. இந்த கேஸ் வி ஹாவ் கண்டென்ட் அப்படின்னும் போது ஓகேவா, ஒன்றும் கண்டென்ட் பண்ணணும். தென் இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஒன்றும் கோட் அடிக்கல, அதனால் இட்ஸ் நாட் ஓகே. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு ஒரு இமேஜுக்கு. தென் மெயின் கண்டெய்னருக்கு நம்ம ஆல்ரெடி வியூ போர்ட் ஹைட் 100 எங்கேம்மா கொடுத்துருக்கோம், தென் இமேஜுக்கு கொடுத்துருக்கோமா. சரி ஓகே, அவ்வளோதான் டியூட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அனிமேஷன் டெக்ஸ்ட். இப்போ தேவையில்ல, நம்ம கடைசியாக கூட பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் கீ ஃப்ரேம்ஸ் வரும். கீ ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அனிமேஷனில். ஓகேவா. தென் அதை யூஸ் பண்ணி பர்டிகுலர் பர்சன்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட் திங், இமேஜ்க்கு தகுந்த மாதிரி அடுத்த டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இதையும் கொடுத்துட்டுனா நமக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை நான் சென்டருக்கு கொண்டு வரணும்னா பொசிஷனிங் கேமிங், அதாவது பொசிஷன் கேமிங் வந்து உங்களுக்கு தெரியும், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இதோட பேரண்ட் கண்டெய்னர் ரிலேட்டிவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு சைல்டு ஒன்று இருக்க போகுது.
இங்கே இருக்குது, இதுதான் சைல்டு இல்லையா. தென் இந்த சைல்டை நான் சென்டர் கொண்டு வரணும்னா நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? பை யூசிங் பொசிஷன், நாட் யூசிங் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஈஸி தான், இது Absolute. ஜஸ்டிஃபை கண்டென்ட். என்னம்மா? Position absolute. பொசிஷன் அப்சல்யூட், கூல் டியூட். பொசிஷன் அப்சல்யூட்டில் ஸோ டாப் 50% தென் லெஃப்ட் 50% கொடுத்தாலும் எனக்கு வரதான் போகுது. ஓகேவா. தென் இப்போ நான் இந்த டிவ்வை தான் கொடுக்க போகிறேன் இந்த செக்ஷனில். ஓகேவா. இதுக்கு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னும் போது CLASS கிளாஸ் டெக்ஸ்ட் அப்படின்ற பேர் வச்சுக்கலாம். இல்லை டெக்ஸ்ட் கண்டெய்னர் கூட நீங்கள் பேர் வச்சுக்கலாம். ஓகேவா. நான் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். தென் இங்கே ஆப் டாட் சிஎஸ்எஸில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க டாட் டெக்ஸ்ட். இப்போ பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டேன். அப்சல்யூட் கொடுத்த உடனே என்ன நடந்திருக்கும்? இது வந்து இந்த ஒரு லேயர்லேருந்து பிரிஞ்சு வந்திருக்கும் இல்லையா. அப்போ we can able to control that position. ஓகே. ஸோ டேப் 9 இருக்குது, அதனால் அதை எடுத்து கொடுக்குது. ஸோ ஓகேவா. இதில் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷன் டாப் 50%, லெஃப்ட் 50%. ஓகே. அப்படின்னும் போது டாப்லேயும் லெஃப்ட்லையும் 50%, டெஃபினெட்லி சென்டர் வந்துடும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபாண்ட் சைஸ் வந்து 100 பிக்சல் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி 100 பிக்சல் வேண்டாம். ஓகே. ஃபாண்ட் சைஸ் எடுத்துடலாம், ரொம்ப சின்னதாக இருக்கா. ஸோ அப்போ வந்து ஒரு 50 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகே. 50 பிக்சல், தட்ஸ் இட். ஸோ கலர் வந்து ஒயிட் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே. டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட். ஓகே. ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் சென்டர் இதுவுமே வந்து அது கொடுத்துருக்கு. இது தேவையில்ல, ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட்லேயே சென்டர் ஆகிடும். ஓகே. அவ்வளோதான் டியூட். ஓகேவா. ஸோ ஒரு செக்ஷன் தான் முடிச்சிருக்கோம். இதில் வந்து அனிமேட்டட் டெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. தென் பேடிங் எதுவும் கொடுக்கல. இஃப் யூ வாண்ட் டு கிவ் பேடிங்னா பேடிங் ஒரு 10 பிக்சல் அப்படின்னும் போது பேடிங்னா இன்னர் ஸ்பேஸ் இல்லையா. சரி ஓகே. டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்கலாமா, டெக்ஸ்ட் பிஜி கொடுத்துக்கலாமா? டெக்ஸ்ட் பிஜிக்கு கொடுத்துக்கலாம். ஓகே. இது தேவையில்ல. ஸோ நம்ம எப்படி டெக்ஸ்ட்டுக்கு கொடுத்துக்குமோ இது டெக்ஸ்ட்டுக்கு பேடிங் கொடுத்தா ஒர்க் ஆகாது, ஏன்னா இது ஒரு ஸ்பேனில் இருக்குது. ஓகேவா. அதனால் இது நம்ம ஸ்பேனுக்கு கொடுக்கணும். ஸ்பேனுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். இதை தான் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். அதனால் CLASS கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் ANIMATION டெக்ஸ்ட் அனிமேஷன். உங்களுக்கு அனிமேஷன் ஏதாவது ஐடியா இல்லை ப்ரோ, எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோட் பென் போயிடுங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் ரெபாசிட்டரிஸ் இருக்கும். இந்த நிறைய அனிமேட் நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் அனிமேஷன். டெக்ஸ்ட் ANIMATION டெக்ஸ்ட் அனிமேஷன். ஓகே. டெக்ஸ்ட்டில் நிறையா ரன்னிங் அனிமேஷன் இருக்கும். ஷேஹு வந்து ஆல்ரெடி ரன்னிங் அனிமேஷன் வச்சுருந்தார் இல்லையா. அங்கே பாருங்கள் ஹலோ பாப். இதெல்லாம் டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது நல்லாயிருக்கும் டெஃபினெட்லி. ஓகேவா. இந்த நிறைய டெக்ஸ்ட் அனிமேஷன் இருக்கும். இதில் HTML இருக்கும், HTML CSS இருக்கும், JS இருக்கும். தென் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு HTML CSS தென் பக்லாம் இருந்ததுன்னா கன்வெர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற அனிமேஷன் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வச்சு தான் இருக்க போகுது. அதனால் நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் அனிமேஷனை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு CSSல யூனிட் டு கிவ் டாட் கண்ட்ரோல் V. ஸோ டேப் 9 இஸ் AI. ஓகே. ஸோ இந்த AI ஆட்டோமேட்டிக்காக அனிமேஷன் கொடுக்கும். ஸோ இது கொடுக்குற அனிமேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். தென் நம்ம ஒரு அனிமேஷன் வைக்கலாம். ஸோ பெருசாக எதுவும் இல்லை. ஓகேவா. ஸோ நம்மளோட அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் பிஜி வந்து நம்ம கொடுக்கல. சரி பரவாயில்ல, நம்ம அதை பொறுமையாக கூட கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அனிமேட் பண்ணிடலாம். அனிமேஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அனிமேஷனோட கிளாஸ் நேமை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. நீங்கள் எதுக்கு அனிமேஷன் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஸ்பேனோ இல்லை டிவியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் ஆஃப்டர்வார்ட்ஸ் யூ ஆர் கோயிங் டு அப்ளை அனிமேஷன் அண்ட் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. அனிமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்துருந்தோம். ஸோ பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிலேருந்து அனிமேஷன் போகிறோம். CSS அனிமேஷன். CSSல கீ ஃப்ரேம்ஸ்னால் என்ன? ஸோ ட்ரான்சாக்ஷன் இருந்து பார்ப்போம். ட்ரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டி, ட்ரான்சாக்ஷன் டியூரேஷன். ஸோ ட்ரான்சாக்ஷன் டைமிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைமிங்கில் அனிமேஷன் வந்து மாறுறது. தென் 2D 3D ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயும் ட்ரான்ஸ்லேட், ரொட்டேட், ஸ்கேல், ஸ்கியூன்னு பார்த்துருந்தோம். ட்ரான்ஸ்லேட்னும் போது எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் நமக்கு அனிமேட் ஆகிறது. ஓகேவா. ஒரு விஷயம். ரொட்டேட்னும் போது ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள் 0 டிகிரி, 100 டிகிரி இல்லை 360 டிகிரினா ஒரு ஃபுல் ரொட்டேஷன். ஸோ ஸ்கேல் அண்ட் ஸ்கியூ அப்படின்னு பார்த்துருந்தோம். ரீசைசிங் த எலமெண்ட். ஸ்கேல்னும் போது சின்னதாக ஒரு எலமெண்ட் இருக்குப்பா, குட்டியாக ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங் நம்ம கிளிக் பண்ண சொல்ல சம்திங் நடக்க சொல்ல அது பெருசாகுது, இல்லை ஸ்க்ரோல் பண்ண சொல்ல பெருசாகுது. ஸ்கியூ அப்படின்னும் போது ஸோ அந்த ஆங்கிளில் சேஞ்சஸ் பண்ணுறதால ஸோ வி கேன் ஏபிள் டு see the ஸோ அது என்ன பொசிஷனில் இருக்கோ ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ, செகண்ட் பர்சன் வியூ அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வியூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும்.
ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம கொடுத்துருந்தோம். ஜஸ்ட் ஆங்கிள் ரொட்டேஷன், தென் இது என்னது ட்ரான்ஸ்லேட். ஸோ ஒரு பொசிஷன்லேருந்து ஒரு பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறது. ஜஸ்ட் 50 பிக்சல் ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ இல்லை எங்கேயாவது நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்கேல்னும் போது அனிமேஷன் ஸ்கேல், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஆக்சுவல் இமேஜ் சைஸ்லேருந்து உங்களுக்கு கலர்ஸ் மாறும். கலர்ஸ்ன்ற அந்த பொசிஷன் இல்லையா, ஸோ எவ்வளோ வித் இருக்கோ அது மாற்றிக்கலாம். இது வந்து ஸ்கியூ. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் தான், ஆனால் வேறு ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்க சொல்ல அது வேறு மாதிரி இருக்கு இல்லையா. தென் ஃபைனலி 3D ரொட்டேஷன்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது ஒய் ஆக்சிஸை தாண்டி இசட் ஆக்சிஸ்னும் போது 3D ரொட்டேஷன் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் ஜஸ்ட் 45 டிகிரி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு எதுவும் தெரியல, இந்த கேஸ் நடுவில் ஒரு டெக்ஸ்ட் சென்டராக வச்சிருந்தா தெரியும், அந்த டெக்ஸ்ட்டே ரொட்டேட் ஆகிருக்கும், இன்க்ளூட் 45 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகிருக்கும் இல்லையா. தென் நம்ம இதை பார்த்துருந்தோம், இதை தான் நம்ம இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறோம் இதில். ஸோ இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அனிமேஷனுக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தென் அனிமேஷன் அப்ளை பண்ண போகிறோம். அனிமேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு கீ ஃப்ரேம்ஸ் கண்டிப்பாக தேவை, ஓகேவா. தென் என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். டெக்ஸ்ட் அனிமேஷனில் இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸஸ். ஓகே, இட் ஒன்ட் ஒர்க். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலை, இதுக்கு இன்க்ளூட் பண்ணலை. ஒன்ஸ் கீ ஃப்ரேம்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணால் தான் அது அனிமேட் ஆகும், ஓகேவா. கீ ஃப்ரேம்ஸோட வேலை என்னென்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்பயும் சொல்கிறேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷனுக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது சிம்பிளாக, அந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு வித் கொடுக்குறீங்க. டிஸ்பிளே இன்லைன் பிளாக். வாட் இஸ் பிளாக், இன்லைன் அண்ட் இன்லைன் பிளாக்? யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சிம்பிளாக? ஒரு பிளாக் கிரியேட் பண்ணால் தான் கஷ்டமாக இருக்கும், அடுத்தடுத்த பிளாக் ஈஸியாக போய்டும் உங்களுக்கு, டக் டக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. இதுக்கப்புறம் அனிமேஷன்ஸ் கம்மியாகிடும். சொல்லுங்கள். டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் என்டையர் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணிக்கும். கூல். இன்லைன்னா அதுக்கு அந்த டெக்ஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மட்டும் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். சூப்பர். இன்லைன் பிளாக்னா இன்லைனா ஆக்ட் ஆகும், ஆனால் அது பிளாக்காக இருக்கும். சூப்பர். இன்லைனா அதாவது இன்லைன் பிளாக்னா பிளாக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஓகேவா. பட் அது இன்லைனாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு தேவையான ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும். ஆனால் ஒரு பிளாக் எலமெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருந்தால் பை த டிஃபால்ட் அதுக்கு என்ன பேடிங் இருக்குமோ, ஸோ என்ன மார்ஜின் இருக்குமோ அது அப்படியே இருக்கும், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் H2க்கு பை த டிஃபால்ட் கீழே மார்ஜின் இருக்கும், H1க்கு அதோட பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இன்லைன் பிளாக்னு சிஎஸ்எஸ் கொடுத்துங்க போது, ஸோ அங்கே இருக்க மார்ஜின் வந்து டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கும், ஆனால் இன்லைன் மாதிரி அது ஆக்ட் ஆகும், ஓகேவா. ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் நமக்கு தெரியும். பொசிஷன் ரிலேட்டிவ்னா ஸோ எதையோ ஒன்றத்தை சேஞ்ச் பண்ண போகிறோம் வித்தின் தட் பொசிஷன், ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம அப்சல்யூட் கொடுத்து நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷன் சேஞ்சிங் அப்போ. ஆனால் இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பேக்ரவுண்ட் சைஸை நம்ம ஜஸ்ட் ஒரு ஆல்டர் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு பார்க்க இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்ல, இட்ஸ் லிட்டரலி லுக்கிங் லைக் அனிமேஷன், ஓகே. தென் ஸோ பேக்ரவுண்ட் லீனியர் கிரேடியன்ட். இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ண போகிறோன்னா, லீனியர் கிரேடியன்ட் எதுக்குன்னு கொடுத்துருக்கேன். லீனியர் கிரேடியன்ட், கோனிக்கல் கிரேடியன்ட், கிரேடியன்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சிஎஸ்எஸ்ல சொல்லியிருப்போம் இல்லையா. சிஎஸ்எஸ்ல இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்களா? திரும்பியும் பார்த்த மாதிரி இருக்கா, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? இல்லை இல்லையா. சிஎஸ்எஸ் கிரேடியண்ட்டில் ஸோ இந்த இடத்துக்கிட்ட லீனியர் கிரேடியன்ட், ரேடியல் கிரேடியன்ட் அண்ட் கோனிக்கல் கிரேடியன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், வித் ரெஸ்பெக்ட் டு கோனிக்கல், ஓகே. ஸோ இதுக்கு நம்ம கிரேடியன்ட் யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். இந்த இடத்துக்கிட்ட ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் ஒன்று இருக்கும். ஸோ நார்மலாக நம்மக்கிட்ட ஒரு க்ரீன் அப்படி இருந்ததுன்னா அது அந்தளவுக்கு இருக்காது. இந்த இடத்துல பாருங்கள், டார்க் க்ரீன் தென் லைட் க்ரீன் அந்த மாதிரி கொடுக்கலாம். அது போக சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் இருக்கும் பேக்ரவுண்ட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஆக்சுவலாக வந்து வேறு கலர் கொடுத்தீங்கன்னா, வெவ்வேறு கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் எஃபெக்ட் என்ன பண்ண முடியும், உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும், ஓகேவா. பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்குது, தென் கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்களால் அனிமேட் பண்ணிக்க முடியும், ஓகேவா, பேக்ரவுண்டில். ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னம்மா, இங்கே 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கேன் பேக்ரவுண்ட் சைஸுக்கு, 0 and 100% அப்படின்றது. ஸோ டிஆர்பிஎல், டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட், யாருக்கு ஞாபகம் இருக்குது இது? டிஆர்பிஎல் மெத்தட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ மார்ஜினுக்கு பேடிங்க்கு எப்படி கொடுக்குறோமோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதே தான், ஓகேவா. தென் இந்த இடத்துல வெப்கிட் பேக்ரவுண்ட் கிளிப், வெப்கிட் டெக்ஸ்ட் ஃபில் கலர் அப்படின்ற 2 விஷயம் இருக்குது. இது உங்களுக்கு நான் நடத்தலை. ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்க சொல்ல, இந்த வெப்கிட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா, இந்த கேஸ் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டோ, ஓகேவா, எனி டெக்ஸ்ட், இந்த ஃபார்ம் ஆஃப் எனி டெக்ஸ்ட், பேராகிராஃப் எதாவது நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் பேக்ரவுண்ட் கலர் உங்களால் செட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ பின்னாடி இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஃபோட்டோலாம் வைக்கலாம் நீங்கள் லிட்டரலி, ஓகே. நான் என்னன்னா இந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன வச்சுருக்கேன், லீனியர் கிரேடியன்ட் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் ஸோ யூ கேன் லிட்டரலி சூஸ் அ இமேஜ், ஒரு இமேஜ் வச்சிங்கன்னா அந்த இமேஜ் மட்டும் தெரியும், ஓகேவா. அதுவே ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்கும், ஓகே. பேக்ரவுண்ட் இமேஜ்
URL you can choose the path of the image. Okay, assets image 1 3 சரி ஓகே ஏதோ ஒரு இமேஜ் வைக்கலாம். பார்த்தீங்களா ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு அனிமேஷன் தான். ஸோ இந்த இடத்துக்கு டெக்ஸ்ட் ஒருவேளை பெருசாக இருந்ததுன்னா ஃபாண்ட் சைஸ், இந்த டெக்ஸ்ட்டுக்கு சின்னதாக இருக்குது ஃபாண்ட் சைஸ், நான் 100ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ பின்னாடி இருக்க இமேஜ் சேம் இதே இமேஜ் தான் இருக்குது. நான் ரெஃப்ரெஷ் பண்ண சொல்ல. ஸோ அது ஒரு எஃபெக்ட் தெரியுது இல்லையா, அது பார்க்க அனிமேட் மாதிரி இருக்கும். பட் ஆனால் சிம்பிள் என்ன நடக்குதுன்னா பின்னாடி ஒரு இமேஜ் தான் இருக்குது. அந்த இமேஜ் ஃப்ரம் த ஸ்டார்ட் பொசிஷன்லேருந்து எண்ட் பொசிஷன் வரைக்கும் உங்களுக்கு வேரி ஆகிறதால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஓகேவா, தென் இது இதே கலரில் இருக்குது. வேறு ஒரு இமேஜ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வி வில் ட்ரை வித் அனதர் இமேஜ். ஏன் நம்ம கலர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, இமேஜ் கூட நம்ம கொடுத்துக்கலாம் இல்லையா. 3 வேணாம் 2 வச்சு பார்க்கலாம். ஓகே, 2 கூட அந்தளவுக்கு இல்லை. 1 and 4 வச்சு பார்க்கலாம். சரி ஓகே, ஓரளவுக்கு இருக்குது. பட் ஆனால் இது நல்லா இருக்கு இல்லையா. நார்மலாக பேக்ரவுண்ட் கலருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. த அனிமேட்டட் டெக்ஸ்ட் எது வச்சுக்கலாம், இமேஜ் வச்சுக்கலாமா இல்லை பேக்ரவுண்டில் நார்மலாக ஒரு பிளர் மாதிரி எஃபெக்ட் மாதிரி வச்சுக்கலாமா, நீங்கள் தான் சொல்லணும். கிரேடியன்ட் எஃபெக்ட் வச்சுக்கணும். கிரேடியன்ட் ஓகே. ஸோ கிரேடியண்ட்டில் ஸோ நம்ம விருப்பம் போல் எந்த கிரேடியன்ட் வேணால் வச்சுக்கலாம்ல, அதுதான் வைக்கணும் அவசியம் இல்லைல்ல. இந்த கிரேடியன்ட் வச்சுக்கலாம், ரேடியல் கிரேடியன்ட் வச்சுக்கலாம். ஓகே, ரேடியல் கிரேடியன்ட் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. Ctrl+V கொடூரமாக இருக்கா. சரி ஓகே, ஸோ பழசு இருந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரிலாம் எஃபெக்ட் பண்ண முடியும் நம்மளாலையும் அப்படின்றத. இது வந்து பெரிய மலைலாம் கிடையாது. ஓகேவா, ஒன்ஸ் யூ கிரியேட்டட் அப்படின்னும் போது இதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அனிமேஷன் டெக்ஸ்ட்னும் போது இந்த அனிமேஷன் டெக்ஸ்ட்டை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. GitHub ரெபாசிட்டரியில் எப்படி புஷ் பண்ணுறது புல் பண்ணுறதுன்றதை நான் சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்ஸ்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், டாக்குமெண்ட் பண்ணிக்க முடியும். எப்படின்னா ஒரு அனிமேட்டட்னு ஒரு ஃபோல்டர் போட்டு கிட்டில் புஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதில் ஒரு 10-20 அனிமேஷன் நீங்கள் அப்பப்போ எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ புஷ் பண்ணிட்டீங்கன்னா எப்போல்லாம் திருப்பி தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கோட் ரீயூசபிலிட்டி. ஓகே, தென் தட்ஸ் இட் டியூ. சரி ஓகே, இது வரைக்கும் எனஃப். நம்ம அடுத்த செக்ஷன் போக போகிறோம். அடுத்த செக்ஷன் போகிறதுக்காக நம்ம இதே கோடை யூஸ் பண்ண முடியுமா என்னோட கேள்வி. ஸோ ஒரு பேரலாக்ஸ் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதே கோடை நம்மளால் திரும்பி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றவங்க கை தூக்குங்க. ஸோ இல்லை ப்ரோ நான் வந்து திரும்பி ஃப்ரெஷ்ஷாக தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றவங்க சரி எதுவும் சொல்ல தேவையில்ல. யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? ஐம் லிட்டரலி சீயிங் கைஸ், சொல்லுங்கள். முடியாது ப்ரோ. முடியாதா? அப்போ கோட் ரீயூசபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் இமேஜ்ன்றது இது ஸ்க்ரோல் ஆகணும். சொல்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட அதே இமேஜ் ஒன்று இருக்குது. ஆனால் நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த கோடு எனக்கு திருப்பி தேவைப்படும், ஆனால் இந்த கோடு எனக்கு திருப்பி தேவைப்படாது. ஏன்னா இது ஒரு இமேஜ் இல்லையா. தென் இந்த இடத்துக்கிட்ட இது வேறு ஒரு இமேஜ். இப்போ நான் செக்ஷன் க்ரியேட் பண்ண சொல்ல உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ பாருங்கள் கோட் ரீயூசபிலிட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போ நம்ம ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த செக்ஷன் கீழே நீங்கள் வேறு ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா பக்கத்தில் இமேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பேரலாக்ஸ் எஃபெக்ட் கிடைக்காது. அதனால் நான் வேறு ஒரு செக்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட செக்ஷன் 2 அப்படின்ற மாதிரி நீங்கள் கூட வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு டெக்ஸ்ட்டு தான். ஓகேவா, இந்த இடத்துல எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் தான் இருக்க போகுது. நான் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த பேரலாக்ஸ் எஃபெக்ட் இப்போயே கிடச்சிருக்கும். ஓகேவா, தென் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நம்ம வச்சுக்கலாம். இங்கே ஒரு செக்ஷனில் ஸோ செக்ஷன் லைட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம செக்ஷன் லைட் அப்படின்றதுக்கு நம்ம CSS கோடு எழுதணும். ஓகேவா, சிம்பிளாக இதை செக்ஷன் 2ன்னு வச்சுக்கலாமா, இதை செக்ஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம Shift+Alt+A யூஸ் பண்ணிங்கன்னா மல்டிலைன் கமெண்ட் வந்துடும். CCTION செக்ஷன் 1. ஓகே, தென் அடுத்தது இந்த இடத்துக்கிட்ட திரும்பி அதே மாதிரி CCTION செக்ஷன் 2. ஓகேவா, தென் ஸோ இந்த செக்ஷன் ஜஸ்ட்டு ஒரு இமேஜ் தான் வச்சுருக்கோம். இந்த இமேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் டெக்ஸ்ட் வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ டெக்ஸ்ட் வச்சுட்டு இதுக்கு நம்ம CSS எழுத போகிறோம் செக்ஷன் லைட் அப்படின்ற மாதிரி. ஓகே, தென் இதையுமே நம்ம கோட் ரீயூசபிள் பண்ணிக்கலாம் திரும்பியும். ஸோ அனிமேட்டட் டெக்ஸ்ட் வந்து நம்ம திரும்பி யூஸ் பண்ண போகிறதில்ல, இது ஒரு வாட்டி தான். ஓகே, தென் அதனால் இதை பண்ணிடுறேன். இதை வந்து நம்ம திரும்ப ரீயூசபிலிட்டி பண்ணுவோம். கோட் ரீயூசபிலிட்டி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பாருங்கள். செக்ஷன் 2 இல்லையா, இது செக்ஷன் 1 ஆகிடுச்சு. இந்த இடத்துக்கிட்டையும் CCTION செக்ஷன் 2 இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா CSS கோட் அடிக்க சொல்ல அனிமேஷன் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, பூட்ஸ்ட்ராப்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, பூட்ஸ்ட்ராப்பில் அனிமேஷன் கிடையாது. நிறையா UI லைப்ரரிஸ் இருக்குது, அதில் வந்து அனிமேஷன் இருக்குது. ஓகேவா, இன்றைக்கி கூட கேட்டிருந்தாங்க ஷேஹு. ஸோ அசர்னேட்டிவ் UI அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் ஃபார் Next.js.
ஸோ we can able to யூஸ் that one. ஸோ அந்த மாதிரி ரியாக்ட்டும் நிறைய யூஐஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம அனிமேட் பண்ண முடியும். தட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து செக்ஷன் 2. ஸோ அதுவே செக்ஷன் 3 அதுவே எடுத்து கொடுக்குது. நம்ம இப்படி கொடுக்க சொல்ல இப்போ லைட் அப்படின்னும் போது நாங்கள் இந்த இடத்துல பெருசாக எதுவும் பண்ணலை, கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னு கொடுக்க சொல்ல இப்போ இந்த மாதிரி இருக்கிறத ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு அலைன் ஒன்று பண்ணியிருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பேடிங் இது என்னம்மா, எக்ஸ் டைரக்ஷனா ஒய் டைரக்ஷனா, டாப்பு அண்ட் பாட்டம் இது என்னதுமா, லெஃப்ட்டு அண்ட் ரைட். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது லெஃப்ட் அண்ட் ரைட் இல்லையா, அட்ஜஸ்ட் ஆகும். தென் இது வந்து டாப் அண்ட் பாட்டம் எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கணும், பேடிங் அதாவது இன்னர் ஸ்பேஸ். ஓகே, தென் டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னும் போது என்டையர் டெக்ஸ்ட்டுமே அலைன் சென்டர் ஆகிடும். தென் பேடிங், ஸோ செக்ஷன் லைட்டுக்கு இங்கே பேடிங் கொடுத்துருக்கீங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல அந்த பேடிங் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேவா, நான் என்ன சொன்னேன், இது வந்து லெஃப்ட் ரைட் எக்ஸ் டைரக்ஷன், இது வந்து ஒய் டைரக்ஷன். ஒய் டைரக்ஷன் போது டாப்பு லெஃப்ட் இல்லையா, டாப்பு பாட்டம். இந்த இடத்துக்கிட்ட 500க்கு 50க்கு பதிலாக 500 அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ இட்ஸ் இன்க்ரீஸ்ட் இல்லையா, 500 இல்லை அப்படின்னா அது ஒரு 100 கொடுத்தா உங்களுக்கு தெரியும் 100. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இப்போ இந்த செக்ஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, 100. ஸோ இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் ஆஃப்டர் வாட்ஸ் எதுக்கு நடுவில் ஒரு திரும்பி பக்கத்தில் இன்னொரு இமேஜ் வைக்காமல் இருக்கோன்னா, பேரலாக்ஸ் எஃபெக்டில் இந்த மாதிரி நீங்கள் வைக்க சொல்ல நடுவில் உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். தென் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண அசஸ்மெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். தென் உங்களை பற்றி என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றத நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க போர்ட்ஃபோலியோவில். ஓகேவா, ஸ்கில்ஸ்னு வச்சுட்டு வாட் ஆர் த ஸ்கில்ஸ் யூ ஹேவ் இன் ஃப்ரண்ட் அண்ட், ஸோ வாட் ஆர் த ஸ்கில்ஸ் யூ ஹேவ், வாட் ஆர் த ப்ராஜெக்ட் யூ டன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகேவா, தென் அடுத்தது இதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செக்ஷன் 2 நான் சின்னதாக கேட்குறேன். தென் செக்ஷன் 3 கிரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கிட்ட ஷிஃப்ட் ஆல்டிஏ செக்ஷன் 3. ஓகேவா, செக்ஷன் 3க்கும் இந்த இடத்துக்கிட்ட SECTION செக்ஷன் அப்படின்ற டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் நம்ம ஒரு இமேஜ் தான் வைக்க போகிறோம். ஓகேவா, அதனால் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் 2 இருக்க போகுது, உள்ள ஒரு டிவ் இருக்க போகுது, சேம் அதே தான். ஓகேவா, டிவ் இருக்க போகுது, அந்த டிவுக்கு டெக்ஸ்ட் இருக்க போகுது. தென் இங்கே நான் எந்த ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா, ஜஸ்ட் எந்த ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷனை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த இடத்துக்கிட்ட ஓவர் ரைட் ஆகுது பார்த்தீங்களா, எக்ஸ்ப்ளோர் நேச்சர் அப்படின்றத. இது ஓவர் ரைட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக ஜஸ்ட் வி நீட் டு கோட் செக்ஷன் 3. ஓகேவா, செக்ஷன் 3க்கு இங்கே எப்படி நீங்கள் இமேஜ் யூஸ் பண்ணீங்களோ, டெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இமேஜ் 1 இருக்குது, இமேஜ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா, இது வந்து ரிலேட்டிவ் இம்போர்ட். இதே மாதிரி இமேஜ் 2க்கு நீங்கள் என்ன பண்ணணும், சேம் இதே தான். ஓகேவா, எந்த சேஞ்சுமே கிடையாது, சேம் இதே தான். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட கீழே செக்ஷன் 3ல் ஓகே, பட் இந்த இடத்துக்கிட்ட 2ன்னு கொடுத்துடலாம், இந்த இடத்துக்கிட்ட 1க்கு பதிலாக ஸோ யூ நீட் டு கிவ் இட் ஆஸ் அ 2. ஓகே, தட்ஸ் இட். ஸோ கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த இமேஜ் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் திரும்பி யோசிக்கலாம், இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம், அது பண்ணதால் ஸோ கரெக்டாக போய்ட்டு ஃபிட் ஆச்சு அது 100%. என்னம்மா பண்ணோம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அகைன் திருப்பி சொல்லுங்கள். ஏதோ ஒன்று பண்ணோம், கவர் பண்ணோம். சூப்பர் டியூட். பேக்ரவுண்ட் பொசிஷனிங், பேக்ரவுண்ட் கவர், பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட், பேக்ரவுண்ட் ரிப்பீட். ஓகேவா, இப்போ இது அப்படியே திரும்பி எனக்கு தேவைப்படுது அப்படின்றப்ப நான் திரும்பியும் இதை க்ரியேட் பண்ணணுமா, இதை க்ரியேட் பண்ணி இமேஜ் 2ன்னு கொடுக்கணுமா, இல்லை இந்த இடத்துக்கு நான் வேறு எதாவது பண்ண முடியுமா? கோட் ரியூசபிலிட்டி, கூல், கமா வச்சு சொல்லுங்கள் டாட் img2. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுக்கறதால உங்களுக்கு நார்மலாக இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்ட்ரோல் எக்ஸ். ஓகே, இந்த மாதிரி இருந்த ஒரு டெக்ஸ்ட் சிம்பிளாக எப்படி மாறிடும், அவ்வளோதான். கூல். இப்போ ஒரு எஃபெக்ட்ஸை உங்களால் பார்க்க முடியுதா, லிட்டில் பிட்டாக ஒரு எஃபெக்டை பார்க்க முடியுதா? இது கோட் நான் ரொம்ப பெருசாக பண்ணல, நடுவில் இந்த அனிமேஷன் இல்லைன்னா ஒன்றும் சின்னதாக முடிஞ்சிருக்கு கோட். ஓகே, தென் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது திரும்பியும் செக்ஷன் என்ன பண்ண போகிறோம், 4 க்ரியேட் பண்ண போகிறோம். இல்லை இதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட்டு கூட வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி திரும்பியும் ஓகே இந்த இடத்துக்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் வச்சுட்டு இந்த வாட்டி நீங்கள் ஆல்டர்னேட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி செக்ஷன் லைட் க்ரியேட் பண்ணிங்களோ அதே மாதிரி செக்ஷன் டார்க், இதுக்கு செக்ஷன் டார்க் இருக்கணும். இந்த இடத்துக்கிட்ட
நீங்கள் செக்ஷன் லைட் எப்படி க்ரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி செக்ஷன் டார்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, செக்ஷன் டார்க் இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம செக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த செக்ஷனே இந்த இடத்துக்கிட்ட அப்ளை ஆகும். ஓகேவா, இதான் கோட் ரியூசபிலிட்டி. அடுத்தது இந்த இடத்துக்கிட்ட நம்ம செக்ஷன் டார்க் மட்டும் க்ரியேட் பண்ணாலே போதுமானது. பார்த்தீங்களா? Ctrl X. ஏன் அப்படின்னும் போது இதான் கோட் ரியூசபிலிட்டி. பாருங்கள், செக்ஷனில் நான் ஆல்ரெடி பேடிங் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு சேம் பேடிங் தான் செக்ஷனுக்கும் அடுத்த செக்ஷனுக்கும் எனக்கு வரப்போகுது. இன்ஸ்டீட் இந்த இடத்துக்கிட்ட பேக்ரவுண்ட் கலர் தென் கலர், இதுக்கு பதிலாக பேக்ரவுண்ட் கலர் எனக்கு டார்க் ஒயிட்டாக இருந்தது. ஸோ ஒயிட் டார்க்காக இருந்தது, டார்க் ஒயிட்டாக மாறி இருக்கு. ஸோ ஒரு எஃபெக்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியுதா? ஸ்க்ரோல் பண்ண சொல்ல சிம்பிளாக அவ்வளோதான். ஸோ இதோட அடுத்தது ஒரு செக்ஷன், அடுத்த ஒரு செக்ஷன் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த செக்ஷனுக்கு மேலே நேவ் பார் வச்சுக்கிட்டு ஸ்க்ரோல்ஸ் பை மூலமா செக்ஷன் 1 ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், காண்டாக்ட் பேஜ்னு க்ரியேட் பண்ண சொல்ல உங்களாலையும் ஒரு அனிமேட்டடாக க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? தென் அடுத்தது செக்ஷன் 4க்கு யாராச்சும் சொல்ல முடியுமா என்ன பண்ணலான்ட்டு? செக்ஷன் 4க்கு we need to create a text or we need to create a section. செக்ஷன் 4 இந்த இடத்துக்கிட்ட ஒரு இமேஜ், அதே தான் பண்ண போகிறது, எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்களோ சேம் அதே தான் திரும்பி பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, இந்த இடத்துல திரும்பி இங்கே ஒரு செக்ஷன் இருக்குது, இந்த செக்ஷனை தான் காப்பி பண்ண போகிறீங்க. பட் இந்த இடத்துக்கிட்ட உங்களோட இமேஜ் 3 வச்சுக்க போகிறீங்க. ஓகே, இமேஜ் 3 வச்சுக்க போகிறீங்க. தென் இந்த இடத்துக்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை. இந்த இமேஜ் 3க்கு நீங்கள் என்ன பண்ணலை? CSS கோட் அடிக்கலை. ஜஸ்ட்டாக இந்த இடத்துக்கிட்ட இமேஜ் 2க்கு நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, கீழே போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இமேஜ் 2 வந்திருக்கும். இமேஜ் 2 நமக்கு வேண்டாம். இன்ஸ்டீட் இந்த இடத்துக்கிட்ட இமேஜ் 3 இல்லையா, இது வந்து இமேஜ் 3ஆக இருந்திருக்கும். இந்த இடத்துக்கிட்ட இமேஜ் 3ன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே இந்த பேக்ரவுண்ட் அப்ளை ஆகிடும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட சேம் பேக்ரவுண்ட். பட் ஆனால் சேம் பேக்ரவுண்ட் வேணாம் இல்லையா, நமக்கு அடுத்த பேக்ரவுண்ட் வேணும். இந்த இடத்துக்கிட்ட 3. ஓகேவா? ஸோ தேர்ட் பேக்ரவுண்ட் வந்துருச்சு. இந்த இடத்துக்கிட்ட தேர்ட் பேக்ரவுண்ட் வந்தாலுமே இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இந்த இது காமனாக அப்ளை ஆகணும். அதனால் இந்த இடத்துக்கிட்ட .img3. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக காமனாக அப்ளை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு பேரலாக்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடச்சிருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வியூ போர்ட் ஹைட் இருக்கணுமா அப்படின்றது கிடையாது. எல்லாத்துக்குமே 100% வியூ போர்ட் ஹைட் இருக்கணும் கிடையாது. அதனால் இந்த இமேஜுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ டிஃப்ரெண்ட் ஹைட்டை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட இமேஜ் 2 ஒன்று இருக்குது, தென் இமேஜ் 2 இருக்குது, இது 100% இருக்குது. இந்த இமேஜ் 2க்கு மினிமம் ஹைட் 100 வியூ போர்ட் ஹைட் எனக்கு தேவையில்லை. ஓகேவா? யூ கேன் கிவ் இட் அஸ் 50. ஓகே, பார்த்தீங்களா? தென் கீழே வந்து இதுக்கும் 100 தேவையில்ல. யூ கேன் கிவ் இட் அஸ் 40 or 35. ஓகே, தட்ஸ் இட். ஓகே, ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். தென் நீங்கள் இங்கே கொடுக்குற இமேஜ் வந்து உங்களோட ப்ராஜெக்டோட இமேஜாக கூட இருக்கலாம். தென் இது கொடுத்துட்டு உங்களோட ப்ராஜெக்டோட எக்ஸ்ப்ளனேஷன். இங்கே ஒரு ப்ராஜெக்ட்னா ஸோ வாட் எவர் ப்ராஜெக்ட் யூ டிட். ஓகே, ஸோ ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் 1 அப்படின்னும் போது CRUD அப்ளிகேஷன் போது இங்கே CRUD அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ். தென் இது உங்களோட CRUD அப்ளிகேஷனோட இமேஜாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ஹோம் பேஜோட இமேஜாக இருக்கணும், போர்ட்ஃபோலியோட இமேஜாக இருக்கணும். இல்லை ஒரு இகாமர்ஸ் பண்ணுறீங்கன்னா இகாமர்ஸோட இமேஜாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண சொல்ல அது வேறு லெவலில் ஹிட் ஆகும். HR வந்து ஸ்க்ரோல் பண்ண சொல்ல. ஓகேவா? இருக்கீங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஒரு 3 இமேஜ் வச்சு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். அந்த டெக்ஸ்ட் இப்போ டார்க்காக இருந்தது, ஆஃப்டர்வர்ட்ஸ் லைட்டாக இருக்க போகுது. ஓகேவா? தென் இந்த டெக்ஸ்ட்டு கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. இந்த பேடிங்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கம்மி பண்ணிக்கலாம். எங்கே இருக்குன்னா இந்த டெக்ஸ்ட்டில் ஃபாண்ட் சைஸ் தென் டெக்ஸ்ட் பிஜின்னு இருக்கும் இல்லையா, இந்த டெக்ஸ்ட்டில் ட்ரான்சிஷன் பேடிங் இந்த இடத்துக்கிட்ட இருக்குது இல்லையா, 100 பிக்சல் அப்படின்றது. இந்த 100 பிக்சல் தேவையில்ல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லைட் ரைட். ஆமாம், டெக்ஸ்ட் லைட்டில் சேஞ்ச் பண்ணால் கரெக்டாகிடும். இந்த இடத்துக்கிட்ட 100 பிக்சலுக்கு பதிலாக 50 பிக்சலே எனஃப். 50 பிக்சல் செக்ஷன் 2ல் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது செக்ஷன் 2. அவ்வளோதான். இங்கே சேஞ்ச் பண்ணும் போதே எல்லா இடத்துலையும் எல்லா லைட்லேயும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ டார்க்கில் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்காது, டார்க்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட டார்க்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? செக்ஷன் லைட்ன்ற மாதிரி செக்ஷன் -டார்க் இங்கே இருக்குது. இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேடிங்கே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? தட்ஸ் இட் டியூட். சொல்லுங்கள் டியூட், எதாவது டவுட் இருக்கா? அடுத்தது ஃபைனலாக ஒரே ஒரு இமேஜ் மட்டும் வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அதை. ஸோ ஃபைனல் இமேஜ் வைக்க போகிறீங்க. இட்ஸ் அரௌண்ட் செக்ஷன் 5 கூட சொல்லிக்கலாம் நீங்கள். அடுத்தது ஒரு செக்ஷன்
ஓகே. ஸோ ஃபைனல் செக்ஷன் போது சேம் அதே தான். மேலே இருக்க இங்கே ஏதாவது ஒரு செக்ஷனை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, தென் கீழே போட்டுக்கோங்க. இப்போ இமேஜ் 3 மாதிரி இந்த இடத்துக்கிட்ட இமேஜ் 4னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி இங்கே எதையும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. எக்ஸ்ப்ளோர் த எண்ட். ஓகே, த எண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட நம்ம எந்த இமேஜும் வைக்கல. அகேன் we need to give it a image, ரைட்? இமேஜ் 3ன்ற மாதிரி இந்த இடத்துக்கிட்ட. ஸோ செக்ஷன் இல்லையா, Ctrl+Shift+A SECTION செக்ஷன் 5. ஓகே, செக்ஷன் 5. தென் இந்த இடத்துக்கிட்ட இந்த இமேஜை போட்டுக்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துக்கிட்ட இமேஜ் 4. ஓகே, இந்த இடத்துக்கிட்டையும் இமேஜ் 4. நீங்கள் எதுவுமே பண்ணலை, சிம்பிள். இதை கடைசியாக நான் ஆர்கனைஸ் பண்ணி காமிப்பேன். அப்போ கோட் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இமேஜ் 4, தட்ஸ் இட். ஸோ யூ டிட் இட் ரியலி. இந்த இடத்துக்கிட்ட 35 இருக்குது. ஸோ அகெயின் இந்த இடத்துக்கிட்ட நம்ம 100 கொடுத்துடலாம். ஓகே, கூல். த எண்ட். ஸோ ஃபைனலாக இதுதான் நீங்கள் பண்ண போகிறது. ஓகே, தென் உங்களுக்கு ஹெடர் வேணும், ஃபூட்டர் வேணும்னா நீங்கள் ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மேனுவலாக கூட க்ரியேட் பண்ணலாம். ஓகே, கோட் பெனில் நான் ஃபூட்டர் ஒன்று பார்த்தேன். அந்த ஃபூட்டர் ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி டெமோவில் அதை அப்ளை பண்ணலாம். FOOTER ஃபூட்டர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ண சொல்ல சம்டைம்ஸ் அனிமேட்டட் ஃபூட்டர்லாம் வரும். ப்ரோ இதெல்லாம் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் வந்து வேறு ஒரு லாங்குவேஜில் இருக்குது, பக்குன்னு இருக்குது. ஆனால் பக் எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இந்த இடத்துல அதே மாதிரி CSS வந்து SASஸில் இருக்குது, எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட அப்ளை பண்ணும் போது இந்த இடத்துல உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட பக்குன்னு இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ஃபுல் கூட காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜிபிடிகிட்டே கேட்க சொல்ல, ஓகேவா, நீங்கள் எப்படி கேட்கணுன்றதை நான் சொல்லித்தரேன். சிம்பிளாக நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி ஓகே, பட் ஆனால் கரெக்டாக கேட்கணும். ஓகேவா, கன்வெர்ட் CONVERT கன்வெர்ட் திஸ் பக் கோட் இன்டு REACT ரியாக்ட் கோட். ஓகேவா, ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா, சிம்பிள். இப்போ உங்களுக்கு அந்த ரியாக்ட் கோட் கொடுத்துருது அது. ஓகேவா, ஸோ பக் கோட் கன்வெர்டட் இன்ட்டு, ஸோ HTML மாதிரியே பக் அப்படின்றது ஒன்று. ஓகேவா, கன்வெர்டட் இன்ட்டு ரியாக்ட் கோட். ஓகேவா, தென் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாக்டாக. ஓகே, கூல். இதை காப்பி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஆப்புன்னு இருக்குது, பட் ஆனால் இது வந்து ஒரு ஃபூட்டர் இல்லையா. தென் ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பேஜஸ் வாங்க. பேஜஸ் நம்ம இது வரைக்கும் க்ரியேட் பண்ணியிருப்போம், யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த பேஜஸில் footer.js அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த இடத்துல ஆப் அப்படின்றத நீங்கள் ஃபூட்டர்னு மாற்றிக்கோங்க. FOOTER ஃபூட்டர். ஓகே, ஸோ ஃபூட்டர்னு மாற்றிட்டா நீங்கள் இந்த ஃபூட்டரை இம்போர்ட் பண்ணிக்க முடியும் உங்களோட அப்ளிகேஷனில். ஓகேவா, இந்த இடத்துல கடைசியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஃபூட்டர் இல்லை. நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா உங்களோட அப்ளிகேஷனில் டேரெக்டாக கீழே இம்போர்ட் பண்ணணும். நான் சொல்லியிருந்தேன் உங்களோட ஆப் தான் உங்களுக்கு எல்லாமா இருக்கும், தென் லேஅவுட்டாக இருக்கும். ஓகேவா, தென் அந்த இடத்துல தான் உங்களோட ரவுட் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் ஃபூட்டரை மட்டும் நீங்கள் FOO ஃபூட்டர் பேஜஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டுனா அது இந்த இடத்துக்கிட்ட டேட்டா மட்டும் வந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு என்ன இருக்காது, எந்த ஒரு CSS எஃபெக்ட்ஸுமே இருக்காது. இந்த CSS எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் footer.css இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட இருக்க footer.css டேரெக்டாக காப்பி பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே இது கம்பைல்டு CSS மாற்றணும், வியூ கம்பைல்டு CSS. ஓகேவா, இப்படி கொடுத்தீங்கன்னா அது சாஸ்ல இருந்து கம்பைல்டு CSS மாறிடும். தென் யூ கேன் காப்பி ஆல் CSS. ஏன்னா நார்மல் CSSக்கு மாற்றணும் இல்லையா, அதனால் இந்த இடத்துக்கிட்ட ஸ்டைல்ஸில் கேன் கிரியேட் a new file called FOOTER footer.css. ஓகே, Ctrl+R Ctrl+C Enter. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை போட்டுக்கோங்க footer.cssல போட்டுட்டு இந்த footer.jsல you need to import that code, CSS code. ஓகே, IMPORT import. CSS எப்பயுமே எடுத்து கொடுக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஸ்டைல்ஸ் ஸ்லாஷ், அதனால தான் நான் எப்பயுமே CSS ஃபைல் க்ரியேட் பண்ண சொல்லி அதை காப்பி பண்ணி வச்சுருவேன். ஓகேவா, தென் இந்த மாதிரி காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்களால் இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான் டியூட். அட் த எண்ட் அந்த ஃபூட்டர் இங்கே சேம் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல லிட்டில் பிட் ஒரு கேப் ஒன்று இருக்குது, அது வந்து இந்த CSSல நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, CSS கோடு இது. தென் footer.cssல பாடின்னு இருக்கு இல்லையா,
இந்த இடத்துல பாடின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா பாடியில் டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா அது எல்லா இடத்துக்கும் போய் அப்ளை ஆகும். அதனால் இந்த இடத்துல மெயின் அப்படின்றத காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு footer.cssல பாடிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கிளாஸ் நேமாக கொடுக்கணும், டாட்னு கொடுக்கணும். ஓகே, இதை மறந்துடக்கூடாது. உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல மெயின் கிரிட் இது உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அவங்க வந்து பை த டிஃபால்ட் கேப் கொடுத்துருந்தாங்க. அந்த கேப் எடுத்துகிட்டா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆகிடும் 100%. ஓகே, தட்ஸ் இட். நீங்கள் ஒரு நேவ் பார் வச்சுக்கலாம். நேவ் பார் வச்சுக்கிட்டு ஒரு செக்ஷனுக்கும் ஸ்க்ரோல் ஸ்பை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸ்க்ரோல் ஸ்பைன்றது எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். தமிழ் கோட் அகாடமியில் நீங்கள் ஸ்க்ரோல் ஸ்பை பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம், கோர்ஸ், டெக்னாலஜி, மென்டா, தென் ரிஜிஸ்டர் இல்லையா, அகெயின் ஹோம். ஸோ இதுதான் ஸ்க்ரோல் ஸ்பை. ஓகேவா. தென் ஒன்று இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். வெளியில் இருந்தால் மூவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. வெளியில் கிளிக் பண்ணியிருந்தால் ஒருவேளை நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா அது மூவ் ஆகாது. ஓகேவா, அப்படியே நின்றோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஜேஎஸ், ஸ்வைப்பர் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் நிறையா இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் தான் பேக்கேஜ்னு சொல்லலாம். ஓகேவா. இந்த மாதிரி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம போய்ட்டு ஒரு 500 லைன் கோட் அடிக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக நம்மளே அடிக்க முடியும். ஓகேவா. இந்த மாதிரி அனிமேஷனுக்குமே நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா. ஸோ anime.js நிறையா இருக்குது. தென் அதை NPM பேக்கேஜில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அனிமேஷனே டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. யாரெல்லாம் குயிஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கான்ஃபிக் மாதிரி வந்திருக்கு. ஓகேவா. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் தான். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். கோட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகிடும். ஒரு 10-20 லைன்ஸ்லேயே we can able to create animations. ஓகேவா. தட்ஸ் இட். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுக்கப்புறம் வரதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அனிமேட் ஆட் பண்ணிக்கலாம். தென் உங்களோட ஃபைனல் போர்ட்ஃபோலியோவில் அட்லீஸ்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர் தென், இப்போ இது எந்தளவுக்கு இருக்கோ இதை விட ஒரு 10 டைம்ஸ் நான் அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அனிமேஷனில் ஒர்க் பண்ணுங்கள். அதில் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வி கேன் ஒர்க் அவுட் டுகெதர். ஓகே, தட்ஸ் இட் டியூட். ஸோ ஒன்றும் மேலே வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தென் இதை வந்து ஸ்டிக்கி டாப் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அது ஸ்டிக்கி ஆகிடும். தென் வி கேன் ஏபிள் டு மூவ். இந்த இடத்துக்கிட்ட போர்ட்ஃபோலியோக்கான திஸ் இஸ் ஒரு ஐடியா தான். ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு இது தான் இருக்க போகுது. தென் ஹாய் ஐம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஸோ வித் சம் ஸ்கில்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவ் பார் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட உங்களோட ஸ்கில், தென் கான்டாக்ட் வித் அஸ் அப்படின்ற மாதிரி, இல்லை கான்டாக்ட் மீ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணனா அப்படியே ஃபைனலாக லாஸ்ட்டாக அங்கே வரும். இந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் ஃபூட்டர் ஏதாவது வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கும். அந்த இடத்துல போய்ட்டு சப்மிட் பண்ணால் டேரெக்டாக உங்களுக்கு மெயிலுக்கே ஹெச்ஆர் வந்து கொடுக்குற மாதிரி. ஹெச்ஆர் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா உங்கள் மெயிலுக்கு அந்த மெயில் வரும். ஓகேவா. அவங்க மெயில் சென்ட் பண்ணலாம் டேரெக்டாக. அந்த மாதிரி நம்மளால் கோட் எழுத முடியும். ஓகேவா. இது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜாக இருக்கும். அதோட ஃபங்க்ஷனாலிட்டிலாம் நான் சொல்லிக் கொடுப்பேன் போர்ட்ஃபோலியோவில். இந்த மாதிரி மெயிலிங் எப்படி பண்ணுறது, காண்டாக்ட் ஃபார்மை கிளிக் பண்ண சொல்ல எப்படி மெயில் வரும் உங்களுக்கு அப்படின்றத நம்ம ட்ரிகர் பண்ணுறதுன்றதை சொல்லிக் கொடுப்பேன். பிஃபோர் தட் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ண ஆரம்பிங்க. ஸோ வி ஹேவ் டைம். ஓகே, ஸோ ஸ்டில் வி ஹேவ் டைம். ஸோ அரௌண்ட் மோர் தென் 15-20-30 days. ஸோ வி நீட் டு ஸ்லோவாக போகிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபைனலாக எனக்கு முடிச்சிருக்கணும் எல்லாருமே. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவை கண்டிப்பாக ஷோ ஷாட் யூ ஆர் கோயிங் டு ஹோஸ்ட் இட். ஓகே, தென் இதில் பேரலாக்ஸ் எஃபெக்ட் இருக்கணுமா, இல்லை அனிமேஷன் இருக்கணுமா, இல்லை வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் யூஐ நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த நேற்று கூட அசர்னேட் யூஐ காட்டியிருந்தேன். அது வந்து ஃபார் நெக்ஸ்ட் ஜேஎஸ். அது மாதிரி ரியாக்ட் நிறைய யூஐஸ் இருக்குது, நிறைய அனிமே லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ ஏதாவது வேணும்னா கேளுங்க ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி வேணும். ஏதாவது பார்த்துட்டு வந்து கூட கேளுங்க ப்ரோ, ஐ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் திங், ஐ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் கார்ட்ஸ், அனிமேட்டட் கார்ட்ஸ். ஓகே, ஹவு ஐ கேன் டூ திஸ். லிட்டரலி திஸ் ஆல்சோ எ பக். இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ண முடியும் கார்ட்ஸில். ஓகே, நிறையா இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரியான கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். கோட் பென்லேயே உங்களுக்கு அவ்வளோ அவைலபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா. டோன்ட் சூஸ் காம்ப்ளிகேட் அட் த ஃப்ரெஷர் லெவலில். நீங்கள் போய்ட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஜிபிடி இல்லை ஏஎஸ் வச்சு கன்வெர்ட் பண்ணுங்கள். இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சால் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் கோட் வந்து அப்படியே மலை மாதிரிலாம் இருக்காது. ஓகேவா. இதான் HTML கோட். ஓகேவா. இட்ஸ் அரௌண்ட் ஜஸ்ட் 50 லைன். CSS கோட் கண்டிப்பாக அனிமேஷன் இருக்கிறதால இட்ஸ் ஒரு 100 லைன் வச்சுருக்கோம். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது இங்கே பேபிளில் இருக்குது. ஸோ பேபிள் நம்ம வியூவில் அவங்க வச்சுருக்காங்க. தென் வி நீட் டு கன்வெர்ட் பை த ஓகே, நீங்கள் வந்து ஜிபிடி கொடுத்தாலும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் தான் இல்லை ஜெமினி கிட்ட கொடுத்தாலும் ஸோ இட் வில் கன்வெர்ட் டு ரியாக்ட். ஓகேவா. தட்ஸ் இட். தென் அதுக்கப்புறம் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லிட்டில் பிட்டாக எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வேறு ஒரு டெக்னாலஜி இல்லையா, அதனால். ஓகேவா. பட் இதே அவுட்புட்டை உங்களால் எக்ஸாக்டாக கொண்டு வர முடியாதுன்னு கிடையவே கிடையாது. ஓகேவா. இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஃபைனலாக பண்ண சொல்ல எப்படின்னா ஜஸ்ட் கார்ட்ஸ் பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட இங்கே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும்.
ஸோ க்ரெட் அப்ளிகேஷன் இங்கே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, தென் அடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த அடுத்து ஒரு இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, தென் அடுத்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் லோன் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ண சொல்ல கார்ட்ஸில் காமிக்க சொல்ல அது ரெஸ்பான்சிவாகவும் இருக்க சொல்ல, ஸோ டெஃபினெட்லி நீங்கள் எப்படி சொல்லனா யூ கேன் ஹோல்ட் இட் ரைட். ஸோ என்னால் முடியும் அப்படின்ற அந்த ஒரு திறமையை நீங்கள் உங்களுக்கு காமிக்கலாம். பை சீயிங் யுவர் போர்ட்ஃபோலியோ இட் செல்ஃப் தே நீட் டு கன்ஃபார்ம் யூ ஆர் த கரெக்ட் கேண்டிடேட் ஃபார் திஸ் ரோல். ஓகே, ஸோ தட்ஸ் இட் டியூட். ஸோ போர்ட்ஃபோலியோ வந்து எதுக்கு அப்படின்னும் போது நார்மலாக வந்து எல்லோரும் போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணணும். ஓகேவா, அதில் வந்து ஃபார்ம் இருக்கணும், தென் டேபிள் இருக்கலாம், தென் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு யூஸ் டார்க் மோட் லைட் மோட்னா தென் யூ கேன் அட்டாச். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அனிமேஷன்னா யூ கேன் அட்டாச். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் அ பேரலக்ஸ் எஃபெக்ட்னா யூ கேன் அட்டாச். நேற்று பார்த்தோம், ஸோ ஆடி பார்த்தோம், பென்ட்லி பார்த்தோம் இல்லையா. தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது, அனிமேஷன் எஃபெக்ட் இருந்தது, தென் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வச்சுருந்தாங்க எடுத்துகிட்டு வந்து பின்னாடி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை கோட்லேயே பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா, முடியாதுன்னு கிடையாது, பட் இட் டூ காம்ப்ளிகேட். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ வீடியோஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. தென் அது கூட நம்ம பண்ணலாம், ஒரு ஐஃப்ரேமில் போட்டு வீடியோ வச்சுட்டு தென் அதை வந்து ப்ளே ஆகிற மாதிரின்னு கூட நம்ம பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டில். தென் ஜிஃப் வச்சுக்கலாம். இது மூலிமா உங்களால் அழகாக ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அழகாக மட்டும் இல்லை, எப்படின்னா நிறையா விஷயங்கள் ஃபியூச்சர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்கில் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, உங்கள் எல்லா ஸ்கில்லையுமே ஆட் பண்ணிடலாம் அதில். தென் ஒரு வெப்சைட்குள்ளே இன்னொரு வெப்சைட் ஐஃப்ரேம்னு நம்ம சொல்லுவோம், இதையுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோக்குள்ளே. எக்ஸ்டர்னலாக ஒரு யூடியூப் வீடியோவை நம்ம எப்படி போடுறது அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் சிம்பிளாக ஒரு இடத்துல ஃப்ரீ ஹோஸ்டிங்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்னும் போது, ஸோ 4 ப்ராஜெக்ட்டை தனித்தனியாக ஃப்ரீ ஹோஸ்டிங் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இன்னொரு ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இன்னொரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணுறீங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல இப்போ ப்ராஜெக்ட் 1 அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல அடுத்தது ஃபைனலாக வர சொல்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுன்னா அந்த ப்ராஜெக்டான கோடே, அதாவது ஒரு வெப்சைட்குள்ளே இன்னொரு வெப்சைட்டை நீங்கள் வச்சுருப்பீங்க, ஸோ அதை கிளிக் பண்ண சொல்ல டேரெக்டாக அது ஒர்க் ஆகும். ஓகேவா, அது மாதிரியான ஒரு எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷரால் கொடுக்க முடியாது, பட் யூ கேன் டூ இட். ஓகே, ஐ வில் ஹெல்ப் ஃபார் தட். டெஃபினெட்லி இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் நேச்சர் இருக்கே, அந்த இடத்துக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஸோ வேறு இடத்துல ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட கொடுத்துடலாம். தென் ஒரு வெப்சைட்குள்ளே இன்னொரு வெப்சைட்டாக இருக்கும், அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் தான் பண்ணீங்கன்ற மாதிரி இருக்கும். தென் அதுக்கான கிட்டப் லிங்க்கையும் அதுக்கான ப்ராஜெக்ட் சோர்ஸ் லிங்க்கையும் தென் உங்களோட ப்ரெசன்டேஷன் வீடியோவோட லிங்க்கையும் கீழே மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் ஹிட் அனதர் லெவல். ஓகேவா, தட்ஸ் இட் டியூட். ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். தென் இந்த மாதிரியான அனிமேஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது தெரியல, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ வி கேன் ஒர்க் அவுட் டுகெதர். ஓகேவா, அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். பை பாய்.